Hello team, welcome back to our channel Market Intelligence. So thank you so much guys. எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்ம வீடியோக்கு, நம்ம சேனலுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் லாஸ்ட்டாக போட்ட பட்ஜெட் வீடியோ வந்து நல்லா வியூஸ் போயிருக்கு அண்ட் ஷார்ட்ஸுமே நல்லா வியூஸ் போயிருக்கு. ஸோ நான் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணல அண்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளில் கொஞ்சம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சுணக்கம் அண்ட் ஒரு லேசினஸ் இருந்துச்சு. அண்டு இப்போ நல்லா வியூஸ் போயிருக்கு அண்ட் எல்லாமே நல்லா வியூஸ் போகிறது இல்லாமல் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அண்டு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு அதை அனலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறீங்க நல்லா இருக்கு உங்கள் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்டு இன்னும் நீங்கள் வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் வந்து எல்லாருக்குமே வந்து கமெண்ட்ல போடுங்க. அண்ட் ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து நான் மட்டுமே வந்து உங்களுக்கு சொல்லி தர போறது இல்லை. ஸோ உங்ககிட்ட தான் நான் லேர்ன் பண்ண போறேன். நம்ம ஒரு டீமாக தான் வந்து இந்த சேனலில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நான் நிறைய வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து பேசுறது, அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ நம்ம விஷயங்கள் 4 பேருக்கு போகணும். அண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு அப்படியே ரொம்ப ஒரு என்னன்னா ரொம்ப சீரியஸாக போகாம அது கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியாக எல்லாம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். அண்ட் நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து சேனலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க நம்புறேன். அண்ட் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஒரு 80% மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன். அண்ட் ரொம்ப நம்ம சேனல் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் போது நம்ம எல்லா விஷயத்தையும் எடுத்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஆல். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்க வாய்ஸ்க்கும் வீடியோக்கும் வந்து மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நான் அதை செக் பண்ணேன், நானே வந்து அது முதல்ல ரியலைஸ் பண்ணேன். அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இந்த மைக்கு தான். இது வந்து தெரியும், சைனா மேடு மைக், இது மேட் இன் சைனா மைக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இட்ஸ் ஓகே, வி வில் ரெடிஃபை தட். அண்ட் நான் இதை நான் கவனிச்சேன். ஸோ எனக்குமே பார்த்தேன், நானே கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணேன். அண்ட் நீங்களும் சொல்லியிருந்தீங்க, நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் இது வந்து நான் அதை ரெடிஃபை பண்ணி மாற்றிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பட்ஜெட் டே. ஸோ பட்ஜெட் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். அதில் இருக்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஃபுல்லாக த்ரோவாக எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நாளைக்கு இல்லை நான் டே ஆஃப்டர் டுமாரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன் அதை பற்றி. ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கோல்டு அண்ட் சில்வர் ரேட் பற்றி தான், இந்த கோல்டு அண்ட் சில்வர் பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா அந்த கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக எங்கேயோ ஏறி போயிட்டே இருக்கு. அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா முதல்ல ஏறிச்சு, அதுக்கப்புறம் ஒரு முந்தானத்து ஒரு 2 days பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ஷார்ட் ஃபால், என்னன்னா அது டவுன்ஃபால். என்னன்னா ஒரு 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட 85,000 கிட்ட இறங்கிச்சு. ஸோ இது என்ன ரீசனால அது மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ லெட் வி கோ டு த வீடியோ. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ரேட் அது வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, அது வந்து 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் வந்து அப் அண்ட் டவுன், அதுக்கான ஒரு பேசிக் தேரியை பார்ப்போம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் வந்து அப் ஆகுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, டிமாண்ட் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு பொருளுக்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக ஏறும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு வந்து சப்ளை அதிகமாக இருக்குதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா என்னன்னா அது வந்து அதனுடைய ப்ரைஸ் வந்து குறையும். ஸோ இப்படி தான் வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுடைய விலையை ஏறத்தோ இறங்கத்தோ, ஷேர் மார்க்கெட்டுக்கும் சரி, நம்ம நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் திங்ஸ்க்கும் சரி, நம்ம டெய்லி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸும் சரி, அண்ட் கோல்டு சில்வர் ரேட்டுக்கும் வந்து இது பொருந்தும். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ரேட் ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து பீக்கில் போகுது, ஹையில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறீங்க. எல்லாரும் வந்து அனலைஸ் பண்ண நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக அவங்க வந்து வீடியோஸில் சொல்கிறாங்க. சிலர்லாம் நான் கோல்டு தீர்ந்து போச்சு ஸோ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நமக்கு தெரியல, அது வந்து நாட் கன்ஃபார்ம். அப்படி வந்து அப்படியெல்லாம் யாரும் சொல்ல கிடையாது. அண்ட் அப்படியே அது மாதிரி எந்த ஒரு ரிசர்ச்சும் கிடையாது. சும்மா இவங்களா வந்து சொல்லிக்கிட்டு தான். ஸோ அப்படி கிடையாது. என்னன்னா கோல்டுன்றது வந்து ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் தான். அண்ட் என்னன்னா ஸோ ஃபியூச்சர்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னைக்கு 3 மடங்கு 4 மடங்கு ஏறிச்சு அப்படி எல்லாம் சொல்றாங்க. என்னன்னா அதுவும் இந்த ஷார்ட் பீரியட்ல இந்த 1 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பீக்கா போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எதனால வந்து இது மாதிரி ஆகுதுன்னா, ஸோ எல்லாருமே வந்து இது ஆல்ரெடி நீங்க ஒரு சில சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்களாம் கொஞ்சம் வந்து ஃபேக்டர் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஒரு
வேர்ல்டுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலையற்ற தன்மை ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வார். நீங்க பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ தான் ஈரான் அமெரிக்கா அண்ட் அந்த வெனிசுலா வந்து அவங்களுக்கும் யூஎஸ் அண்ட் வெனிசுலா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீன்லாந்து வந்து கைப்பற்றுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒரு ஒரு வேர்ல்டு வைல்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மையே கிடையாது. இன் சைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பாலிசிஸ் அவங்களுக்கும் யூஎஸ்க்கும் ட்ரேட் வார் போயிட்டு இருக்கு. அண்ட் ஸோ ட்ரம்ப்போடைய டேரிஃப் அண்ட் ஸோ மச் ஆஃப் திங்ஸ் இருக்குது. இது வந்து இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல எப்படி வந்து எக்கனாமிக் வந்து அஃபெக்ட் பண்ணவும் தெரியாது. ஒரு ஒரு நிலையற்ற தன்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைல்டு வந்து நிலவுது. ஸோ எல்லா அப்போ வந்து என்னன்னா வேர்ல்டு ஃபுல்லாக மார்க்கெட் வந்து ஒரு கிராஷ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஒரு சேஃப்டியான அசட்னு பார்த்தீங்கன்னா தான் கோல்டு தான். ஸோ அதனால மேபி அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி ஸோ எல்லா நாட்டோடைய சென்ட்ரலைஸ்டு பேங்க் ஒரு மேஜர் ஒரு பெரிய பெரிய நாட்டோடைய சென்ட்ரலைஸ்டு பேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து வாங்கி வைக்கிறாங்க, வாங்கி குவிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியன் ரிசர்வ் பேங்க் கூட அதை வாங்குறாங்க. ஸோ வேர்ல்டு வைல்டு வந்து இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மில்லினஸ் ஸோ அவங்க எல்லாமே வாங்குவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து ஏறுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனு. அண்ட் சில்வர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட சில்வர் ரேட் தான் ரொம்ப ஏறிட்டே போச்சு. இப்போ பாருங்க, அந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கிராஷ் வந்திருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலா வாங்குறவங்க பிரச்சனை கிடையாது. அந்த ட்ரேடிங் பண்றவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டே போவாங்க. வாங்கிட்டு வந்து எல்லா ரீட்டைல் ட்ரேடரும் உள்ள வர வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சர்டன் டைம்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு சொல்றப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் உள்ள வச்சு அவங்க வந்து செல் பண்ண வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லையா. ஸோ நம்ம மேல ரீட்டைலர்ஸ் மேல கட்டிட்டு அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க, அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ அது வந்து ஒரு பூம் மாதிரி தான். ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விலை வந்து ஏறும், ஒரு கிராஜுவலா ஏறின பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தார்மாரா ஏறிச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராஷ் வரப்போகுதுன்னு கூட வந்து ஒரு அசம்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சில்வர்னு எல்லாம் ஓடினாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் அந்த 85,000 வந்து இறங்கியிருக்கு ஒரே நாள்ல 1 lakh கிட்ட, நியர்பை 1 lakh. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு ஒரு சில்வர் நல்ல ஒரு அசம்ஷன் சொல்ற வாங்கி வச்சவரோட நிலைமையை வச்சு பாருங்க. ஸோ ஓகே, சரி பிசிக்கலா வாங்கி வச்சதாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஏறிடும். அண்ட் ஒரு ட்ரேடிங் பர்பஸ் அண்ட் இன்வெஸ்டிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் கமாடிட்டியில் தெரியும் அப்படி போனவங்க அவங்களுடைய சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ட் அதே மாதிரி தான் கோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி தான். ஆனால் கோல்டு வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஏறி உடனே அவ்வளோ பெரிய டவுன் ஃபால்லாம் வராது. ஒரு 10 ரூபா எதுனா ஒரு 2 ரூபா தான் இறங்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறி அந்த ப்ரைஸ் வந்து இறங்கி வந்ததில்லை. ஸோ இருந்தாலுமே சொல்ல முடியாது, இன்னைக்கு வந்து சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியல. வந்து ஒரு பபுள் மாதிரி தான் அது போயிட்டு இருக்கு. எப்போ வந்து பார்த்தா அது வந்து திருப்பியும் ஒரு சின்னதாக ஒரு டவுன் ஃபால் கூட வரலாம். ஸோ ஆனால் கோல்டு வந்து கொஞ்சம் சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ சில்வர் வந்து கொஞ்சம் பாருங்க, ஒரு திடீர்னு ஒரு டவுன் ஃபால் வந்துச்சு. சொல்ல முடியாது, எது வேணாலும் நடக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போறாங்க, எல்லாரும் பண்றாங்க, நம்ம பண்ணக்கூடாது. நம்மளுடைய தாரக மந்திரமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இப்போ நான் சொன்ன பார்த்தேன் பட்ஜெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வால்டலிட்டி இருக்கும், அதில் போய் நம்ம பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி தான் நான் அங்கேயும் சொல்றேன், கோல்டு அண்ட் சில்வருக்கும் சொல்றேன். நீங்க ஓகே பிசிக்கலா வாங்கி வைக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வாங்குவாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க வந்து சென்டிமெண்ட்லாம் வாங்குவாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வந்து பொதுமக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ கோல்டு ரேட்லாம் வந்து மனவாரியாக ஏறிச்சு, வந்துட்டு என் பொண்ணுக்கு வந்து நகை போட்டு கொடுவோம், நகை கூட எடுக்க முடியாது. ஸோ அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு. ஸோ ஓகே, பட் அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் போட முடியாது, வந்து வேர்ல்டு வைல்டு மார்க்கெட்டு. அண்ட் ஸோ நீங்க வந்து கோல்டு வந்து பிசிக்கலா வாங்குறீங்க, சில்வரா லாங் டர்ம் வாங்கிக்கிட்ட பிரச்சனை கிடையாது. பட் இந்த ட்ரேடிங்க்கு போறவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்னன்னா சொல்றாங்க, இந்த யூடியூப்ல அந்த டெலகிராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து நல்லா வால்டலிட்டியா இருக்குது, இது வந்து நல்லா போனா ஒரு அதுதான் அந்த நம்ம சொன்னல நம்ம கான்செப்ட் தெரியும் உங்களுக்கு, அந்த கேம்லிங் வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு பெரிய அமௌண்ட் எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் நம்ம எப்பவுமே சொன்னதான். ஆல்ரெடி நான் பட்ஜெட் வீடியோல சொல்லியிருப்பேன், அந்த பட்ஜெட் அன்னைக்கு நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணி நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணி ஒன்றும் போடுறதுல. அதே மாதிரி ஓகே நீங்க அதை ப்ராஃபிட் பண்ணுவீங்க, அதே ப்ராஃபிட் பண்ணாமல் திருப்பி லாஸ் பண்ணுவீங்க. அதுதான் நான் சொன்னேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து கோல்டு அண்ட் சில்வர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளக்சுவேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. இந்த நேரத்தில் போயிட்டு ட்ராப் ஆகிக்காதீங்க. ஸோ அதே தான் கோல்டுக்கும் வந்து திடீர்னு இறங்கி வச்சுன்னா என்ன பண்ணுவீங்க. அதனால நான் சொல்றேன் கோல்டு அண்ட் சில்வர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அதில் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. ஸோ பெரிய ஃபிளக்சுவேஷன் இருக்கிற மார்க்கெட்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தார்மாரா போயிட்டு இருக்க மார்க்கெட்ல போயிட்டு வந்து நீங்க ரொம்ப அக்ரெசிவா போய் எமோஷனா ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ விட்னஸ் பண்ணி பாருங்க, அது ஒரு ஸ்ட்ரக்சரா வரும், அதுக்கப்புறம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, குரூட் ஆயில் இருக்குது, அண்ட் வந்து சொல்றேன் கமாடிட்டிஸ்ல, அண்ட் வந்து ஸ்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் போயிட்டு நீங்க பண்ணலாம். ஸோ இந்த கோல்டு அண்ட் சில்வர் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல அது வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணுன்றது தான் என்னுடைய ஒரு அட்வைஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் க்ரூட் ஆயில் மாதிரி இருக்கும். ஸோ எதுனா இந்த வார் டைமில் க்ரூட் ஆயில் இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தா இந்த வார சமயத்தில் வந்து பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய ஸ்ட்ரைக் வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்துலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட், நான் தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு உங்களுடைய டெய்லி ப்ராஃபிட்டில் நீங்கள் ஒரு 1% எடுக்கிறீங்கன்னா, நான் திருப்பி அதே தான் சொல்கிற விஷயம் அதே தான். நீங்கள் எவ்வளோ நீங்கள் கேபிட்டல் வச்சுருக்கீங்களோ அதில் ஒரு 1% ரிஸ்க் எடுங்க இந்த மாதிரி சமயத்தில். ஓகே வந்துச்சுன்னா அந்த வந்து 1% போனாலும் பரவாயில்ல, இந்த 1% 10% வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுவுமே அந்த உங்களுடைய கேபிட்டல் ஃபுல்லாக அதில் எதுவுமே டிப்ளாய் பண்ணாதீங்க தான் சொல்கிறேன். நான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உங்களுக்கும் தான் நான் சொல்கிறேன். நான் நீங்கள் ஒரு 5000 10,000 வச்சு கூட பண்ணுங்க, அது உங்களுக்கு பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க, அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமாளிச்சிருப்பீங்க. ஸோ அதனால சொல்கிறேன், போய் தேவையில்லாமல் ட்ரேடிங் அந்த ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்கை வந்து பெருசாக வந்து அந்த பர்ச்சேஷனை போய் ட்ராப் ஆகாதீங்க. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க, ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சியஸாக இருங்க. கான்சியஸாக விட்னஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு வந்து நான் திருப்பி சொல்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இன்னும் நம்ம என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம், என்ன விஷயம் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் திருப்பி சொன்னது தான், நம்ம எல்லாமே ஒரு டீம் தான் நம்ம. ஸோ நம்ம டீமாக சேர்ந்து இதில் வந்து பயணிக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அண்டு இந்த சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம சேனலோட முதல் மோட்டிவே. So once again, thank you so much. We will meet the another video. Until then, bye from Devendran. Thank you.